कांग्रेस कहती है सीएए के कानून को रद्द कर देंगे। कांग्रेस कहती है गरीबों को जो फ्री राशन मिलता है वो योजना बंद कर देंगे। कांग्रेस कहती है देश के गरीबों को फ्री मेडिकल ट्रीटमेंट जो मिलता है वो योजना भी बंद कर देंगे। कांग्रेस कहती है राम मंदिर पर सुप्रीम कोर्ट का फैसला भी पलट देंगे, राम मंदिर पर ताला लगा देंगे। क्या आपको ये सब मंजूर है क्या? देश की शक्ति, देश के युवाओं, नरेंद्र मोदी के हाथ से चुनाव निकल रहा है। वो स्लिप कर रहे हैं और हिंदुस्तान के प्रधानमंत्री नहीं बनेंगे। उन्होंने डिसीजन ले लिया है कि अगले 4-5 दिन में आपके ध्यान को भटकाना है, कुछ ना कुछ ड्रामा करना है। आपके ध्यान को भटकना नहीं चाहिए। बेरोजगारी सबसे बड़ा मुद्दा है। नरेंद्र मोदी जी ने आपको कहा था कि 2 करोड़ युवाओं को रोजगार देंगे, झूठ बोला, नोटबंदी की, गलत जीएसटी लागू की और सारा का सारा काम अदानी जैसे लोगों के लिए किया है। हम भर्ती भरोसा स्कीम ला रहे हैं। 4 जून को इंडिया गठबंधन की सरकार आ रही है। 15 अगस्त तक भर्ती भरोसा स्कीम में 30 लाख युवाओं को रोजगार देने का काम शुरू हो जाएगा। வணக்கம், இது கேள்விக்களம். காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று மோடி பிரச்சாரம் செய்ய, மோடி பொய் பிரச்சாரத்திற்கு பலியாக வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜூன் 4 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆகஸ்ட் 15ற்குள் 30 லட்சம் காலியாக இருக்கக்கூடிய வேலைகள் வேலையில்லா இளைஞர்களுக்கு உறுதி செய்யப்படும். வேலையை தேர்ந்தெடுங்கள், வெறுப்பை அல்ல என்கிறார் ராகுல் காந்தி. மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறாரா ராகுல்? பாஜகவுக்கு நெருக்கடி அதிகரிக்கிறதா என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். திராவிடர் கழகத்திலிருந்து இணைந்திருக்கிற வழக்கறிஞர் அருள்மொழி மேம் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் பாக்கி அவர்களையும் வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இணைந்திருக்கிற கிருத்திகாதரன் அவர்களையும் வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் VS சந்திரசேகர் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். முதல்ல VS சந்திரசேகர் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். திரு சந்திரசேகர், மோடி எதிர்ப்பை ராகுல் தீவிரப்படுத்தி இருக்கிறாரா? ஆகஸ்ட் 15க்குள்ள பாருங்க, நாங்கள் ஆட்சி அமைச்ச உடனே 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வோம் வேலையில்லா இளைஞர்களுக்கு அப்படின்னு இப்போதுவே ஆட்சி அமைப்புக்கு பிறகு நடத்தப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறத பார்க்குறோம். ஒரு புறம் காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு, எதை செஞ்சிச்சு, அதை செஞ்சிச்சு, ராமர் கோயில் கட்டுற விவகாரத்தில் வழக்கு போட்டுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மோடி அவர்கள் அடிக்கொண்டே பேசிட்டு வரதை பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? என்னோட பார்வை எப்படி ஆரம்பிக்கலான்னா, உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் 3 ஃபேஸ் நடந்து பாதி லோக்சபாவுக்கு எலெக்ஷன் நடந்து விட்டது. இதில் உங்களுக்கு இந்த 3 ஃபேஸ்லேயும் பிஜேபிக்கு கடுமையான போட்டி இருந்ததாக தான் சொல்லப்படுகிறது. முதல் ஃபேஸில் ஆக்சுவலாக அதிகமானவர்களுக்கு அதில் ஸ்டேக் இல்லை. இருந்தாலும் அவங்க அங்கெல்லாம் புதிய சீட்டில் வின் பண்ணலான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஸ்டேட்லலாம் அவங்களுக்கு புதுசாக ஒன்றும் வரா மாதிரி தெரியல. 2வது கேரளா இருந்தது, அதுலேயும் வரா மாதிரி தெரியல. 3வது ஃபேஸில் முக்கியமாக நடந்த இடம் ஒரு கர்நாடகா, 28 சீட்டு. அந்த 28 சீட்டிலையும் அவர்களுக்கு ஒரு பாதிக்கு மேலே அவர்களுடைய இழப்பு இருக்கலாம் என்று பரவலாக பேசப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் அதிகமாக்கலாம் என்று நினைக்கும் போது, ஏனென்றால் 400க்கு மேல் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த கோஷமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வருது. அந்த நிலைமையில் அவங்களுக்கு ஏற்கனவே குறைய ஆரம்பித்திருக்கிறது என்கிறார்கள். பல்வேறு தரப்பிலிருந்து வரும் செய்திகளை பார்த்தால் ஒரு ஏற்கனவே இந்த 3 ஃபேஸ் எலெக்ஷன்லேயே ஒரு 40-45 சீட்டு அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் இழந்திருப்பார்களோ என்று பேசப்படுகிறது. ஏனென்றால் இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மக்கள் நடுவில் மீடியாவில் கிடையாது. ஆனால்
யார் அந்த எக்ஸிட் மீடியா யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். அவர்களிருந்து நிச்சயம் அரசும் பெற்றிருக்கும். ப்ளஸ் அரசே, அந்த மத்திய அரசே அவர்களுக்குரிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிலைமை ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மோடியோடைய பேச்சு உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்லேருந்தே கொஞ்சம் டெஸ்பரேஷன் அதிகமாக போச்சு. அவர் டெய்லி எதையோ ஒரு புதுசாக ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஒரு உண்மைக்கு புறமான விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாரு. அது அவர் பிரதமர் என்றாலும் அவர் பிஜேபியோட முதல் கேம்பெயினர், டாப் கிளாஸ் கேம்பெயினர். அதனால் முதல் பிஜேபிக்கு கேம்பெயினராக அந்த வேலையை செய்கிறார் என்று ஓரளவுக்கு எடுத்துக்கொண்டாலும் அவர் இன்னும் அந்த பதவியில் இருக்கார். பதவிக்கு ஏற்ற அந்த கண்ணியத்தை காக்கிறாரா என்பது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி கூட இப்போது நீங்கள் போட்ட அந்த ஸ்பீச்சில் அவர் ஹிந்தியில் பேசுகிறதுலையே நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் இது சொல்லியிருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டத்தை நாங்கள் வந்தால் நிறுத்திவிடுவோம், ராமர் கோயிலுக்கு திருப்பியும் பூட்டை போட்டு விடுவோம், அப்புறமா இன்னும் 2-3 சொன்னார். அதில் ஒன்று கூட காங்கிரஸில் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இவர் எங்கேருந்து அதை சொல்கிறாருன்னு தெரியல. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் 7ஆம் தேதி ஆக்ரா காங்கிரஸ் மறுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் பிரச்சார களத்தில் தொடர்ந்து இது போல தான் பிரதமர் பேசுகிறார். ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் நாங்கள் இதை சொல்லலை அப்படிங்கிற மறுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறத பார்க்குறோம். திரும்பியும் அதே மாதிரி அவர் பேசுகிறார். இது எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? அதான் டெஃபினட்டாக டெஸ்பிரேஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு கோல் 400+ சொன்னாங்க. அது நிச்சயமாக அது வரலை. அவங்க இப்போது மெஜாரிட்டியை எப்படி வைத்துக்கொள்ள முடியும் என்று அந்த ஒரு பதற்றத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா இப்போ நேற்றுக்கு நான் 7ஆம் தேதி நடந்த 3வது ஃபேஸில் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், அந்த ஆக்ரா, ஹத்ரஸ் அங்கெல்லாம் கூட அவங்க ஆர்எஸ்எஸ் பூத் இன்சார்ஜே சொல்கிறாங்க. அந்த செய்திகள் வந்திருக்கு. என்னென்னா 3 முறை வரைக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட ஓட்டு ஓவரால் பர்சன்டேஜ் அவங்க ஆதரவாளர்களே வெளியில் வரல. பழைய அந்த ராம் மந்திர், ஹிந்து முஸ்லீம் அதெல்லாம் அந்த இஷ்யூ எல்லாம் டேக் ஆஃப் ஆகலை இந்த எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் வாழ்வாதார பிரச்சனைகள் மற்றும் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பேசப்படுகிறது. ப்ளஸ் அந்த பிஎஸ்பி உத்தரப்பிரதேஷில் மெயினாக பிஎஸ்பி உங்களுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஓரளவுக்கு எல்லா எலெக்ஷன்லேயும் வின் பண்ணாட்டினாலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு கட்சியாக இருந்து தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு 2-3 வருடங்களாகவே மாயாவதி அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. அவங்களுடைய இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி அவருடைய மாயாவதியுடைய பிரதர் சன் ஆகாஷ் ஆனந்த் என்று அவர் லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு வந்தவர், MBA படிச்சுட்டு வந்தவர். அவர் ஒரு மாதமாக நல்லா பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் பிஜேபியை ஒரு கண்டபடி அட்டாக் பண்ணார். இப்போ அந்த ஆகாஷ் ஆனந்தை அவருடைய நேஷ்னல் கோஆர்டினேட்டர் இந்த போஸ்ட்லேருந்து டீக்ரேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவர் இன்னும் மெச்சூரிட்டி வரட்டும், அது வரைக்கும் அவருக்கு இந்த பதவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பிஜேபியுடைய வாக்காளர்கள், பிஎஸ்பியோட வாக்காளர்களே இந்தியா அலையன்ஸ் பக்கம் பார்க்கிறார்களோ என்று அதையும் பரவலாக களத்திலிருந்து நிருபர்கள் எழுதுகிறார்கள். இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸில் நடக்குது. இப்போ இன்னொரு 24 சீட்டு அவங்களுக்கு இந்த 4 ஃபேஸில் இருக்குது. சவுத் பெங்காலுக்கு வராங்க. சவுத் பெங்கால்லையே உங்களுக்கு அந்த இந்த வருஷம் இந்த எலெக்ஷனில் பெங்காலில் எப்படி 21 அசம்பிளியில் எலெக்ஷன்லேயும் அதுக்கு முன்னாடி 19 பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் எப்படி பிஜேபி ஒரு உயர்ந்த ஒரு பெரிய இடத்தை கைப்பற்றியது. 42 சீட்டில் 18 சீட்டு பிடிச்சாங்க. அசம்பிளியில் 77 சீட்டு மெயின் அப்போசிஷன் அவங்க. ஆனால் அவங்களுடைய அந்த மொமெண்டம் இப்போ இல்லைன்றாங்க. ஏன்னா அங்கேயும் இந்த ராம் மந்திர், இந்த ஹிந்துத்வா விலை போகலை. அப்புறமா இந்த சிஏஏ சட்டம், அந்த அண்டை நாடுகளிலிருந்து வருகின்ற இந்துக்களுக்கான
குடியுரிமை சட்டம், அந்த சட்டமே அந்த விஷயமே பூமராங் ஆகுது, பேக் ஃபயர் ஆகுதுன்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு அவங்களுக்கு கடுமையாகி கொண்டு போகிறது ஒவ்வொரு ஃபேஸ்லையும். அதனால் அவங்களுடைய பாஜகவிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது என்று என்னுடைய கணிப்பு. ஓகே ஓகே, மூன்றாவது ஃபேஸ்லேயே மொமெண்டம் இழந்திருக்குது பாஜக, அதனால் அந்த பதட்டத்தில் தான் இப்படியெல்லாம் பேசுதுங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. பாக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை மோடி பரப்புகிறாருங்கிற குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேர்தல் என்பது ஒரு கிரிக்கெட் மாதிரி, அதில் போய் நம்ம வந்து எல்லாத்தையும் எத்திக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பிரச்சாரம் என்பது இயல்பு, எல்லா காலத்திலும் எல்லா தரத்திலும் எல்லா அரசியல் கட்சிகளும் இது போல பேசுவது பிரதமரே இப்படி பேசலாமா? இல்ல, அது இயல்புன்னு சொல்றேன். அதை ஒரு சீரியஸா யாரும் எடுத்துக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா வந்து ஸ்டார் பேச்சாளர்கள் இருப்பாங்க, ஸ்டார் பிரச்சாரர்கள் இருப்பாங்க, அதற்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டாவில் வந்து பிரச்சாரம் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. இது போல நீங்க சொல்ற மாதிரி எத்திக்ஸ் இல்லாமையோ இல்லைன்னா வேற மாதிரியோ கீழே இருக்கிறவங்க பேசுவாங்க. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குல்ல. மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் கூட இப்படி அரசியல் பேசுவார்கள். இப்போது பேசுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி இங்க அரசியல்வாதி மோடி தான் பேசுறாரு, பிரதமர் அல்ல. நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அதை பிரித்து பார்க்கிற தன்மை வேணும். ஒரே ஒரு சின்ன கேள்வி, கடந்த காலங்கள் என்ன சொல்லுவாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடணுமா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடணுமா? நரேந்திர மோடி தான் போட்டு போடுவாங்க. அப்புறம் அவர் பாஜக அல்லது கட்சி நரேந்திர மோடி போடுவாங்க, அப்போ அவர் பிரதமராங்கிறது அது வேற விஷயம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஓட்டுக்காக தான் இந்து ஆதரவை பேசுகிறார், ஓட்டுக்காக தான் ராமர் கோயில் கட்டுகிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னுடைய நண்பர் சந்திரசேகரன் சொல்லாரு அதெல்லாம் எடுபடலை அப்படிங்கிறார். பட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் இதெல்லாம் பேசினா ஓட்டுக்காகன்றீங்க, இப்போ அது பேசிட்டாங்க எடுபடலை அப்படின்றீங்க. இது என்ன மாற்றான சிந்தனை? ஒன்று. மோடி என்ன சொன்னாரு, அம்பானி அதானியை பத்தி ராகுல் பேசிக்கிட்டே தான் இருக்காரு, ஆனா ராகுல் ஏன் பேசல? அப்போ அவங்க கிட்ட வந்து டெம்போக்கல்ல பணம் போயிருக்கு அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்ப அதை எந்த கணக்குல எடுத்துக்கிறது? ராகுல் காந்தியோ மௌவா மைத்ராவையோ ஏன் வந்து வெளியில அனுப்புறாங்க? அதானிய பேசுனாங்க அப்படின்றதுக்காக தானே. அப்படி ஏதாவது பதிவு இருக்கா? அதானியை பற்றி பேசியதுக்காக ராகுல் காந்தி வந்து தகுதி இழக்கப்படுகிறார் தெரியாதா? இல்ல, நாம இன்டர்பிரேஷன் என்ன வேணா எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி வந்து அங்க போய் சிரிச்சாரு அதனால அப்படின்னு நம்ம இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். எது பதிவாகி இருக்கிறது, தகுதி நீக்கத்துக்கான காரணம், அதெல்லாம் விவாதம். அது ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தாங்க, அதை பற்றி பேசலாம். நாம் என்ன சொல்ல வரேன்னா, இவர் சொல்கிறது அதாவது சொல்லாததை உண்மைக்கு புறம்பானதெல்லாம் மோடி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசமைப்பு சட்டத்தை பாஜக வந்து மாற்றிவிடும், கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுவிடும், அப்புறம் இடஒதுக்கீடை ரத்து செய்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் பாஜக தேர்தல் மேனிஃபெஸ்டோலையோ பொதுக்கூட்டத்திலையோ எங்கேயோ சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பேசும்போது கூட சொல்றாரு, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஓபிசியில் இஸ்லாமியர்களுக்கு 6% இடஒதுக்கீடு, அதுக்கு பதிலா எஸ்சி எஸ்டிஸோடைய இதுலேயும் சில இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறத வந்து அவங்களுடைய கொள்கையா வச்சிருக்கிறாங்க என்பதை போல யோகி ஆதித்யநாத் பேசுகிறாரு. அப்ப அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க தானே? இல்ல, அது நான் அந்த சென்சிட்டிவ் விஷயத்துக்கு நான் போக பரஸ்பரம் இப்படி செய்வாங்க, இவங்க வந்தா இது செஞ்சிருவாங்க, அவங்க வந்தா அதை செஞ்சிருவாங்கிறது தேர்தல் பிரச்சாரத்தில் செய்கிற வேலை தான். நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருவோம்னு இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கருப்பு பணத்தை நீக்கிறோங்க. இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கான உத்தி. நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போறீங்க, உங்களால் என்ன செய்வோம்? ஒரே ஒரு சின்ன என்னோட முதல்ல எனக்கு என்ன தோணிச்சுன்ற சொல்லிடுறேன். பிஜேபி ஹிந்தியை பரப்பு, பிஜேபி அது பரப்பு இதை பரப்புன்னு சொல்கிறீங்க. எனக்கு நான் ராகுல் காந்தியாவது ஆங்கிலத்தில் பேசுவார், எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு உண்மையிலே நான் ஹிந்தி தெரியாது, போடா டிஷர்ட் போட்டுக்க மாட்டேன். ஆனால் உண்மையிலே ஹிந்தி தெரியாது, தில்லியில் 3 வருஷம் இருந்தால் கூட. ஆனால் ராகுல் காந்தி ஆங்கிலத்தில் பேசுவார், என்னால் புரிந்து கொள்ள முடியும்னா பிடிக்கல. ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறேன். ராகுல் காந்தியும் ஏன் பேசுகிறார், இந்தியில் பேசினார் என்றார். அவர் டார்கெட்டை அங்கெல்லாம் பிஜேபி செல்வாக்கோடு இருக்கோ அங்கெல்லாம் டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக ஹிந்தி பெல்ட்டில் ரீச் ஆகிறதுக்காக ஹிந்தியில் பேசியிருக்கார். விஷயம் நான் சுருக்கமான ஒரே வாரத்தை சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே ஆதாயத்துக்காக என்னென்ன முறைகளை கையாளுகிறார்களோ
அதைத்தான் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கையாள்கிறார். இதில் ஒருத்தரை ஸ்பேர் பண்ணிட்டு இன்னொருத்தரை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னோட சரி, ஓகே. அருள்மொழி மேம், அரசியல்ல இதெல்லாமே சகஜம்தான். யார் அவங்க பேசுறது இல்லையா பிரச்சார மேடைகள்ல? இப்போ பாஜக 10 ஆண்டுகள் எதுவுமே செய்யவே இல்லையா? ஜல் ஜீவன் மிஷன் செஞ்சிருக்கிறாங்க, அது வீடுதோறும் வந்து குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வறுமையை வந்து ஒழிச்சிருக்காங்க, டிஜிட்டல் இந்தியாவை ஆக்கியிருக்காங்க, இது போல எண்ணற்ற திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் மறுதளிக்கிற மாதிரி இது மாதிரி போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னே சொல்லிட்டு இருந்தா அது எப்படி நியாயமா இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க விளம்பரம் பண்ணி அந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு கூட அது மக்களுக்கு பயன் கொடுக்கலங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க திருப்பி தேர்தலுக்கு போய் மக்களை பார்த்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க செய்யலை. அதுக்கு பண்ண விளம்பர செலவும் பிரதமருக்கு பண்ண விளம்பர செலவும் தான் அதிகமே தவிர மக்களுக்கு பயன் தருகிற திட்டங்களுக்கு அந்த பணத்தை அவங்க செலவிடலை. ரெண்டாவது, அதனால தான் அவங்களால அதை சொல்ல முடியாமல் காங்கிரஸ் வந்தால் ராமர் கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தானில் ஒரு XYZக்கு அப்புறம் வந்த ஒருத்தர் சொல்கிறாரு. அது அவர் யார் சொன்னார்னு பிரதமருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எந்த பத்திரிகையிலையுமே வரல, ஆனால் பிரதமருக்கு தெரியும். இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த மற்ற கதைகள்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம், எருமை கதை, மாட்டுக்கதை, எல்லா கதையும். அதனால் மக்களுக்கு பயன் தருகிற எதிர்கால உத்தரவாதங்களை தவிர அத்தனை பிரச்சாரத்தையும் பிஜேபிக்காரங்க எல்லாரும் தான் செய்கிறாங்க. இதில் நான் வந்து ஒரு கருத்தை சொல்லணும். திரு மோடி அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முகமூடி தான் வந்து பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்ல நினைக்குதோ அதை தான் இவங்க பேசுவாங்க. என்னன்னா தேர்தல் களத்தில் அவங்க நினைக்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதனால சொல்லாமையே செய்வாங்க. இப்போது பண மதிப்பிழப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா? திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் கையில் பர்ஸில் இருக்கிற காசு இல்லாமல் போயிடும், நீங்கள் வீட்டுக்கு போய் சேருவீங்களா இல்லையான்னு வீட்டில் இருக்கவங்களாம் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அறிவிப்பை நாங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு கூட தெரியாமல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்புறம் எப்படி கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கிறது? அதுக்கு பதுக்கி வச்சுட்டா சூப்பர். கருப்பு பணம் ஒழிஞ்சது இல்லை. நீங்கள் யாராவது டிவி பார்க்குறவங்க 2000 ரூபா நோட்டை பார்க்குறீங்களா? இப்போது 2000 ரூபா நோட்டை யாராவது இப்போ பார்க்குறீங்களா? இந்த ஒழிச்சு வந்த 2000 ரூபா நோட்டெல்லாம் எங்கே போச்சு? இப்போ எங்கே அது கருப்பு பணமாக இருக்குது? அது எந்த டெம்போவில் எங்கே பயணிக்குது? எந்த ரயில்வே ஸ்டேஷனில் கைப்பற்றப்படுது? எந்த தேர்தலுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா நமக்கு? அதனால ராகுல் காந்திக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். ஆமாம், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இவருடைய நண்பர்கள் இல்லையா? அதனால் ஏன் இந்த மாதிரி ஒரு கதைக்குதவாத பேச்சுக்களையும் வெறும் பொய் பொருளிகளையும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா வேறு. அப்போது முதல்லையும் இவங்க இதெல்லாம் சொல்லலை. அவங்க நாங்கள் வந்து வந்தால் வளர்ச்சி, இந்தியா வந்து ஒளிரும், தகன்னு மின்னும் அப்படின்லாம் சொல்லி தான் முதல்ல வாக்களித்து வந்தாங்க. ரெண்டாவது தடவை என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக பாழ்படுத்திடுச்சு, அதை சரி பண்ணுறது எங்களுக்கு 5 ஆண்டு போதுமா அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 5 ஆண்டு கிடைச்சிது. அதுலேயும் இவங்களால் செய்ய முடிஞ்சது, ஒரு மசூதி இடித்த இடத்துல கோயில் கட்டியாச்சு, இன்னொரு மசூதியை இடிக்கிறதுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இவங்களுடைய ப்ராஜெக்டே ஏதோ ஒன்றை இடிப்பது, இடிச்சிட்டு ஏதோ ஒன்றை கட்டுவது. அதில் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பா, மக்களுக்கு படிப்பா, அதை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் வந்து இந்த நாட்டை வந்து ஹிந்து ராஷ்டிரமாக்கணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒழிச்சிட்டு அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷன் அது ஏற்கனவே தயாராக இருக்குது. பத்திரிகையாளருக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது, அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஏன் 400 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 400 அப்படிங்கிறது கிடைச்சா அவங்க அதை எளிதாக பண்ணுவாங்க. ஒரு ஆட்சியை வந்து நிறுவுறதுக்கு தான் பாஜக இதெல்லாம் செய்யுதுன்னு சொன்னாலுமே இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி நிறைய பொருளாதார நிறுவனங்கள்லாம் வந்து சில தரவுகள் ILO-லேருந்து நிறைய தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபெயிலியரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த ஆட்சி செய்த நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சாலைகள் வந்து நெடுதூரத்துக்கு வந்து போடப்பட்டிருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருந்திருக்குது. இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டேபிசம் சில இடங்களில் குறைக்கப்பட்டிருக்குது டிஜிட்டல் இந்தியானால. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த கட்ட நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சாதகமான ஒரு சாலைகள் வந்து இப்பயா போட ஆரம்பிச்சாங்க. 2000 ஆரம்பிச்சது பிரதான் மந்திரி சதக் வந்துகிட்டே இருக்கு. அது வந்து சாலைகள் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு.
ரயில் ரோடெல்லாம் போட்டோம் அப்படின்னாங்க. நம்ம ஊரில் போட்டிருக்க ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஊர் மொழி பேசுகிற ஆளை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. ட்ராக் போடுவாங்க, ரயிலை விற்றுருவாங்க, ஸ்டேஷனை விற்றுருவாங்க. யாருக்கு இதெல்லாம் போடுறீங்க? நம்ம போய் கேட்க முடியாது. அப்போ இதெல்லாம் உருவாக்குறது யாருக்குன்னா யாருக்கோ விற்கிறதுக்கு, போர்ட்ரஸ்ட்டை விற்கிறாங்க. ஆக இவங்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இவர்களுக்கு உதவி செய்கிற, ஃபண்டிங் பண்ணுகிற சில தொழிலதிபர்களுக்கு நாட்டினுடைய பொது வளங்களை எல்லாம் விற்கிறது ஒரு பக்கம், மக்களை தெருவில் நிறுத்துறது ஒரு பக்கம். வேலை வாய்ப்பு கிடையாது. ஜிடிபி ரேட் இவங்க கணக்கில் தான் காட்டுவாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் போய் பார்த்தவங்களை கேட்டு பாருங்கள். அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க திரும்பியே போக மாட்டாங்க. இங்கேருந்து அவங்க போனவங்க விட்டால் போதும்னு ஓடி வந்துடுவாங்க. அந்த நிலைமையில தான் இவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் இருக்குது. அதுபோல் நம்முடைய பத்திரிகையாளர் சொன்னார். நான் ஒரு 2 கருத்து மட்டும் சொல்லணும். தேர்தலே வந்து கிரிக்கெட் மாதிரி தான் அப்படின்னு. ஆமாம், அதனால தான் வந்து எலெக்ஷன் கமிஷனே கிரிக்கெட் கிளப் மாதிரி தான் இப்போ நடந்துக்குது. இப்போ ஏன் நடராஜ் நல்லா விளையாடுறாரு, ஏன் அவரை செலக்ட் பண்ணல, நீங்கள் கிரிக்கெட் கிளப்பை கேட்க முடியுமா? அது எங்கள் விருப்பம். ஆனால் அவர் சரியாக விளையாடல, அப்போ இவர் சரியாக விளையாடலையே, அவரை ஏன் எடுத்தீங்க? அவர் முன்னாடி நல்லா விளையாட கேஸ் டு கேஸ் பேசிஸில் பார்ப்போம் அப்படின்னு எப்படி கிரிக்கெட் கிளப் பதில் சொல்லுமோ அப்படி தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுபோல் ராகுல் காந்தி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாருன்னா யாருக்காக பேசுகிறாரு? இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கலை, முடிஞ்சு போச்சு. தென்னிந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே அவங்க ஆங்கிலத்தில் பேசினாலும் புரியும். இப்போ நடக்கிற இந்த பொய் பிரச்சாரமும் முழுக்க முழுக்க ஹிந்தி பேசுகிற பகுதியில் தான் நடக்குது. அப்போ அதுக்கு பதில் சொல்லும்பொழுது அவர் ஹிந்தியில் தான் சொல்லணும். அந்த மக்களுக்கு எது புரியுமோ அதில் சொல்கிறது தான் வந்து முறை. சிலதெல்லாம் டைலக்ட்ஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, அந்த வடக்காறு மொழியில மோடி பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த இதுல தான் பேசணும். ஆமா, அதுதான் வந்து ஒரு அரசியல்ல தேர்தலை சந்திக்கிற அந்த இது கூட டாக்டிக்ஸ் கூட நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டது. என்னன்னா, இப்போ இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கிறோம்னு நம்பர்ஸ் வாயிலா சொன்னா மக்களை போய் சேருமான்னு தெரியல. ஆனா தாலியை பறித்து கொள்வோம், இன்னும் எருமை மாட்டை பறித்து கொள்வோம்னு சொன்னா அது வந்து அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு உடனடியாக இம்பாக்ட் பண்ணும். அப்ப அந்த மோடி அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா வந்து அங்க பிளே பண்ணியிருக்காரு. அங்க காங்கிரஸுக்கு வந்து அது ஒரு சவாலா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல உண்மையிலேயே வந்து நம்ம நீங்க இந்த பொய் சொல்றவங்க அழிவு சக்திகள் இவங்க இருக்காங்க இல்லையா? இப்ப ஹிட்லர் பேசிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும், ஜெயிக்கிறோன்னே தானே பேசிட்டு இருந்தாரு. ஜெர்மனில பல பேர் வந்து நம்பினாங்களே, ஜெர்மானியர்கள். எப்படி அந்த சாமர்த்தியம் இருக்குது பார்த்தீங்களா? அழிவு வேலைக்காரங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பொய்யை இல்லை இல்லை அதை இல்லை அது ஏன் கருத்து அதில் அது ஏன் கருத்து இல்லை ஏன் கருத்து இது வந்து அழிவு வேலை வெறுப்பு வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கட்டும். அதை நீங்க பேசும்போது பதில் சொல்லுங்க, அதுதானே விவாத நாகரிகம். நீங்க பேசும்போது சொல்லுங்க. நாட்டின் பிரதமர் பொய் பேசினா, நாட்டின் பிரதமர் பொய் பேசினா அழிவு சக்திக்கான பணிகள் எல்லாமே தீக்காதானங்க முன்னாடி அழிவு வேலைக்கான கோவில் இடிக்கிறது, விக்கிரகம் உடைக்கிறதுன்னு அழிவுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் நீங்க தானே செய்றீங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், அடுத்த ரவுண்ட்ல நீங்க இத கேள்வியா வைங்க, நான் பதில் சொல்றேன். இப்படி விவாதம் பண்ணா கேக்குறவங்களுக்கு ரெண்டும் புரியாது. இத தவிர்த்துட்டு பேசலாம். இல்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற பயிற்சி நீங்க பொய் சொல்றாருன்றீங்க, அதெல்லாம் நான் பொறுமையா தான் கேக்குறேன். ஏன் வார்த்தையை நீங்க முடிவு பண்ண கூடாதுங்க. ஒரு பிரதமர் வந்து பெரிய சொல்லுது. என்ன கருத்து முடிச்சிட்டோம், அப்புறம் அது மட்டும் இல்ல அழிவு சக்தி தான். நீங்க ஹிட்லர் அழிவு சக்தியா இல்லையா? ஹிட்லர் அழிவு சக்தியா இல்லையா? கடைசி வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கிற மேம், இப்போ மக்கள் கிட்ட அதிகாரம் இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மக்களின் தலைவர் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹிட்லர் அழிவுக்கு எப்படி மக்கள் ஆதரவு கேக்குற நீங்க சொன்னாப்ல ஆயிடுமா? இல்ல இல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படி சொல்றத நான் கண்டிக்கிறேன். இலங்கையில அப்ப நான் வந்து தமிழக முதல்வர் அப்படி குறிப்பிடலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அவர் இஸ்லாமியர்களே தலைவர். அப்படியே இல்ல, அதுக்கு ஆயிரம் காரணம் நான் சொல்ல முடியும். சரி, இல்ல இல்ல, அவர் பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். அவர் பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். அதாவது கண்ணியம் எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அவர் இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் கிடையாதா என்ன? கண்டிப்பாக தமிழர்களுக்கு ஒரு முதல்வர் கிடையாதா? இந்துக்களுக்கு கிடையாதா? பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாங்களா வாழ்த்து? இந்துக்களுக்கு இல்லையா? இலங்கையில தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே இந்துக்களுக்கான முதல்வர் இல்லையா? இந்து பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாரா? இலங்கையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே ராஜபக்சே. வீட்டுல பூந்து மக்கள் விரட்டினாங்களா இல்லையா? குடும்பத்தோட காலி பண்ணாங்களா இல்லையா? அதுபோல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. இல்ல நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படி பேசுறீங்க நான் பாத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்ன்றது இல்ல, நீங்க எல்லாம் பத்திரமா தானே இருக்கீங்க, எப்படி நடக்கும்? திரு ஸ்ரீகாந்த்,
அதாவது உள்ள உண்மை என்னன்னா, பிரதமர் மோடின்னு கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் வந்து உடஞ்சி சுக்கு நூறாக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களை சும்மா அப்படி ஒதுக்கிடலான்னு நினைச்சாங்க, பப்புனாங்க, தத்தினாங்க. இன்னைக்கு மேடை ஏறுனா ராகுல் தான் சிம்ம சொப்பனமா இருக்காரு. அவரை பேசாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இல்லை அவங்க மொழியில் சொல்கிறேன், ஏன்னா அழிவு சக்தின்னு சொல்லக்குள்ள சிம்ம சோப்பனம் உங்களுக்கு பிடிக்கும். அது நரசிம்மர் மாதிரிலாம் நடந்து வந்தாங்கல்ல, அதனால் அப்படி இருக்குது. ஆகையினால ராகுல் காந்தி அவர்களுடைய புகழ் வளர்கிறது, அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை பெருகுகிறது, மோடியின் பிம்பம் உடைந்து சிதறுகிறது. அது இவங்களுக்கெல்லாம் பதட்டத்தை உண்டாக்குது, வேற ஒன்றும் இல்லை. திரு ஸ்ரீகாந்த், இந்தியா கூட்டணியில ஆட்சிக்கு வந்துச்சுன்னா யார் அங்க பிரதமர் பொறுப்புல உட்காருவாங்க, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்கன்னுலாம் சொல்லிட்டு வந்த இதே பாஜக தான் இன்னைக்கு மேடை தோறும் ராகுல் காந்தி வந்தா, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் பண்ணிடுவாங்க அதையெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நீங்களே வந்து ஒரு உறுதி பத்திரத்தை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கே. அதாவது இந்த தேர்தல் நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி முன் வச்சுருக்கீங்க. இது அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு முடிவை மக்கள் கொடுக்க போகிறாங்க. அதில் 3 கட்டம் முடிஞ்சு போச்சு, 4வது கட்டம் விரைவில் தொடங்க போகுது. அதில் வந்து மிக தெளிவாக மக்கள் மிக துல்லியமாக அவருடைய செயல்பாடுகள்னாலேயும் ஊழலற்ற ஆட்சியினாலேயும் மக்கள் நல திட்டங்களாலேயும் கட்டப்பட்ட வீடுகள், கழிப்பறைகள், சாலை போக்குவரத்து, கட்டுமானங்கள், வேலைவாய்ப்புகள், இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு வந்து மருத்துவம், ஜன்தன் யோஜனா, ஜல் ஜீவன் மிஷன், குடிநீர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் எனக்கு அதுக்கு அதிக நேரமாகும். அந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்று அடைந்திருக்கிறது. அதனால மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யாருக்கு வாக்களிக்கணும். இடைத்தரகர்கள் இல்ல, இடைத்தரகர்கள் இல்லாம நல்ல பாயிண்ட் அக்கா கொடுத்தாங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து ராஜீவ் காந்தி சொன்னாரு, ஒரு நிமிஷம் அதுதான் பதில் சொல்றேன். ராஜீவ் காந்தி சொன்னாரு, நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா 10% கூட போய் சேரலன்னாரு. மினிமம் பேலன்ஸ் இல்ல, இன்னும் எத்தனாயிரம் கோடி ஜன்தன் அக்கவுண்ட் கிடையாதுக்கா, ஜீரோ பேலன்ஸ். அது ஜீரோ பேலன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏழை மக்களோட ஜன்தன் அக்கவுண்ட்டுக்கு ஜீரோ பேலன்ஸ், அதுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த தொகை. உங்க கணக்குல இருக்கு. பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்த எத்தனையாயிரம் கோடி அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. அபிநயா ஒரு நிமிஷம், என்னுடைய நேரத்தை நான் முடிச்ச பிறகு நீங்க கேளுங்க. நேரம் முடிக்கிறப்ப தான் நான் பேசுறேன். உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதிங்க. உங்களுக்கு பதில் இல்ல, அவங்களுக்கு பதில் சொல்ல அனுமதிங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் ப. சிதம்பரம். மினிமம் பேலன்ஸ் இருந்தா நீங்க பணம் கட்டணும் கொண்டு வந்தது காங்கிரஸ், கொண்டு வந்தவர் ப. சிதம்பரம். வங்கியின் வருமான தேதிகளுக்காக உங்க கண்டனத்தை பதிவு செய்யுங்க. ப. சிதம்பரத்தின் மேலே, காங்கிரசின் மேலே ஏழை மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு கொடுமையான வங்கி கணக்கை கொண்டு வந்ததுக்கு அக்கா கண்டிச்சிருக்காங்க, பதிவு செஞ்சுக்கோங்க. அடுத்தது இவங்களால மாத்த முடியாது. நாங்க மாத்தணும், நீங்க சொன்னீங்க நாங்க கொண்டு வரல. கொண்டு வந்தது ப. சிதம்பரம். ப. சிதம்பரம் நீங்க கண்டிக்கிறீர்கள். அதனால காங்கிரசின் ஏழைகளுக்கு எதிரான நிர்மலா சீதாராமனை விட பலசாலி. இவங்க ஆட்சியே கிடைச்சா கூட அவர் செய்ததை இவங்களால மாத்த முடியாது. அவரே வரப்போறாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நோட்டு பத்தி சொன்னாங்க. 2000 ரூபாய் நோட்டை பாத்தீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் நோட் அச்சடிக்கிற ஒரு எந்திரம் ஒன்று இருந்தது. அது பழுதானே என்ன செய்வாங்க, உடச்சு போடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் ப. சிதம்பரம் இருக்கும்போது தான் அந்த மிஷினை 2வது செகண்ட் ஹேண்ட் சேல் மாதிரி பண்ணாங்க. வாங்கினது யார் தெரியுமா? பாகிஸ்தான்ல இருக்க ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி அங்க நோட் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்தியாக்குள்ள அவ்வளவு குண்டு வெடிப்புகள் அதனால ஏராளமா நடந்தது. எல்லாமே இருக்க பதிவுகள். அதனால சட்டப்படி முறைப்படி டெண்டர் போட்டு வித்திருக்காங்க. டெண்டர் படி போட்டு வித்திருக்காங்க, முறைப்படி கொண்டு வர முடியாது. அதன் பிறகு இன்னைக்கு நோட்டை தடை பண்ணோன்னு, ஒரு நிமிஷம் என்னோட விளக்கத்தை கேளுங்க. நோட்டை தடை பண்ணோன்னு அந்த நாட்டின் பொருளாதாரமே சீரடைஞ்சிருக்கு. சீரடைஞ்சு போச்சு இல்ல, இந்திய நோட்னால தானே உயிரோடு இருந்திருக்காங்க. காங்கிரஸ் லோன் கொடுத்தா இவங்களால திருப்பி வாங்க முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு எனக்கு தெரியலையே. என்னோட விளக்கத்தை கேட்க முடியாத அளவுக்கு ஏன் பதறீங்க? உங்களோட குறைகள்லாம் வெளியில வந்துருங்க. உங்களோட குறைகள்லாம் வெளியில வந்துருங்க. பேச விடுங்க. இல்ல நீங்க நெறியாளரா இல்ல, நான் பேசணுமா வேண்டாம்? நான் நெறியாளர் தான். அப்புறம் எனக்கு சொல்ல விடுங்க, என்னோட கருத்தை பேச விடுங்க. நான் சொன்னது நீங்க கேட்டீங்களா? இல்ல நான் வந்து கேள்வி அவங்க முடிஞ்ச பிறகுதான் பேசினேன். 11 நிமிடங்கள் கழிச்சு பேசினேன். அதுவும் அழிவு சக்திக்காக மட்டும் பேசினேன். அக்கா மாத்துங்கன்னு மரியாதையே சொன்னேன். புரியுதுங்களா? நான் இப்ப சொல்றத கேளுங்க. என்னுடைய கருத்து இல்ல, நான் வந்து உங்களுக்கு சொல்றத கேளுங்க. இப்ப
நம்ம தொடங்கின பேச்சு பிரதமரின் வேட்பாளர் யாருங்கிறத இந்தியாவே முடிவு செய்திருக்கு. மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட விஷயம். எத்தனை சீட்டுங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர அது அழகா சொன்னாரு. இதுல 400 நம்பிக்கை இல்லையா என்ன? அடடா 400க்கு மேல எத்தனைங்கிறது தான் எங்களோட ஆர்வம். புரியுதுங்களா? இதுல எங்களுக்கு அச்சமோ பயமோ இல்லை. இதுல எவ்வளவு நாங்க சொல்றதே இல்லையே எங்கேயும். புரியலையே யார் சொல்ல? தமிழ்நாட்டுல இங்க இருக்க அம்பாசமுத்திரத்துல பிரதமர் அப்கி பார்னு தமிழக மக்கள் ஹிந்தியில கத்துனாங்க 400 பார்னு. நான் தான் மொழிபெயர்ப்பு மேடையில இருந்தேன். அதனால தமிழக மக்கள் ஹிந்தியிலேயே அதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. நீங்க இல்ல சொல்லலங்கிறத சொல்ல வேண்டாம். நான் இப்ப சொல்ல வந்தது மிக முக்கியமா அக்காக்கு நான் சில விளக்கங்கள் சொல்லி ஆகணும். பொது சொத்துக்களை விற்கிறாங்க அப்படின்னாங்க. எந்த பொது சொத்தை வித்திருக்கோங்கிறத சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில 2 அருமையான நிதி நிறுவனத்தை இன்டகிரேட்டட் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை வித்தாங்க, தனியாருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுதான் ஐசிஐசி வங்கியா இருக்கு. அதே மாதிரி யூடிஐ அப்படிங்கிற சிறு சேமிப்பு வங்கி, மிகப்பெரிய சொத்தும் மூலதனமும் கொண்ட வங்கி, அதையும் தனியாருக்கு வித்தாங்க. இன்னைக்கு அதுதான் ஆக்சிஸ் வங்கியா இயங்கிட்டு இருக்கு. அதனால பொதுத்துறை சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு தாரி வார்த்தையில காங்கிரஸ் சாதனை படைத்திருக்கிறது. அவங்க 2 வித்தாங்க, நீங்க போட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் எத்தனைன்னு சொல்லுங்க, என்னென்ன வித்திருக்கோன்னு சொல்லுங்க, பட்டியல் கொடுங்க. அதாவது பொதுவா வந்த போனேன்னு எல்லாம் கணக்கு சொல்லக்கூடாது. துல்லியமா நீங்க தரவுகள் தந்தீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதே மாதிரி அதானி அம்பானி உடனே சொல்லிடுறாங்க. அதானி அம்பானியை உருவாக்குனது யாரு? முதல் கான்ட்ராக்ட் அவர் கொடுத்தது யாரு? நரசிம்மராவ் தானே கொடுத்தாரு. நிதியமைச்சரா மன்மோகன் சிங் தானே இருந்தாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன், நாங்க தான் கூட்டிட்டு வந்தோமா? தனியார் துறையும் சேர்ந்து இயங்குவதுதான். தனியார்கள் மட்டுமே இயங்கக்கூடியது, அங்க மட்டுமே பணம் குவிற அளவுக்கு நீங்க வரி சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வரது அவங்களுக்கான எல்லா ஒரு முதலாளி ஜிஎஸ்டி கட்டி நியாயமாக தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது அவருடைய உயர்வை யாரால தடுக்க முடியும்? உடைப்பால தான். சானிட்டரி நாப்கினுக்கு அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி போடுறீங்க. ஆனால் ஒரு பெரும் முதலாளிகள் தொழில் செய்வதற்கு வரி சலுகைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. ஏழைகளின் மேல அதிகமாக பணச்சுமை இருந்துட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமா இருந்துட்டே இருக்கு. மக்கள் மருந்தகத்துல ₹1 சானிட்டரி நாப்கின் அவைலபிளா இருக்குமா? எத்தனை பக்கம் மக்கள் மருந்தகத்தை பிரதான் மந்திரி எத்தனை பேர் ஏன் எல்லாரும் ரேஷன் கடையில வாங்குறீங்க? ஏன் போய் வாங்கலாம் கேட்க முடியுமா? ஊருக்கு ஒரு ரேஷன் நீங்க என்ன சார், நீங்க ஜிஎஸ்டில எல்லா ரேட்டையும் ஏத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இந்த கடையில வாங்கல அந்த கடையில வாங்கல அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் அக்சஸிபிலிட்டி கம்மியான பொருள் வேணும்னா ஏன் ரேஷன் கடைக்கு தானே போறோம்? அப்ப ரேஷன் கடையில தான் வாங்கணும் எல்லாரும். அப்ப அங்க தனியாருக்கு நிறுவனங்கள் எங்க? சிறு குறு நிறுவனங்கள், சிறு குறு வியாபாரிகள் எல்லாம் இல்லாம போயிடுவாங்க. அப்படி எல்லாம் இல்லையே. அது அவங்க பண்ற வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டி முறைப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா வளர்வதற்கு காரணம், உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு காரணமே நம்மளுடைய அருமையான ஜிஎஸ்டி. அது தொடங்கினதும் காங்கிரஸ் தான். அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. நாங்க செம்மையா நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த விஷயம் ராகுல் காந்தி ஏன் இந்தியில பேசுறாரு அப்படின்றாங்க. ராகுல் காந்தி ஏன் இந்தியில பேசுறாரு? அவர் இங்கிலீஷ்ல பேசினாலோ வேற பாஷையில பேசினாலும் அந்த ஊர் மக்களுக்கு புரியாது. அவர் ஹிந்தியில தான் பேசணும், தப்பே கிடையாது. அப்ப ராகுல் காந்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு, இந்தியில தான் பேசணும் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு என்ன சொன்னா புரியுமோ, எரும மாட்டை சொன்னாதான் புரியும், தாலிக்கு தங்கம் சொன்னாதான் புரியும். அந்த பாஷையில பிரதமர் பேசுறதுல என்ன உங்களுக்கு வித்தியாசம் வரப்போகுது? அதனால எந்தெந்த இடம் பொருள் ஏவல் சொல்லக்கூடாது. அவங்க எங்கேயாவது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தாலிகளை பறிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அது ஒரு நாட்டின் பிரதமர் மிஸ்கோட் பண்ணக்கூடாது இல்ல சார்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இல்லையா? இல்ல உண்மையை சொல்ல தெரியாது. இல்ல நல்ல எளிமையா சொல்ல அவருக்கு தெரியாது. பொய்க்கதைகள் சொல்ல தெரியும். கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நல்ல கேள்வி, அது துல்லியமான கேள்வி. ஆனா ரிசர்வேஷனை நாங்க ஒழிச்சிருவோம் நாங்க எங்கேயா சொன்னோமா? சொல்லலையா? மேடைக்கு மேடை சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாம செஞ்சிருவோம் நாங்க சொன்னோமா? அதாவது ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சி மேல இந்த மாதிரி ஒரு பழி சொல்ல சூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நாங்க காங்கிரஸ்ல இருந்து we are taking some inference. நீங்க கேக்குறீங்களா ரிசர்வேஷன்ல நீங்க அவங்க சொன்னாங்களான்னு? we are taking some inference. 2006ல மன்மோகன் சிங் பேசுறது அந்த இன்ஃபரன்ஸ் உங்க சௌகரியத்துக்கு இருக்க கூடாது இல்லையா? மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்ப ஒரே ஒன்று சொல்லுங்க, எங்க தேர்தல் அறிக்கையில நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இல்லையா, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுறோம் பண்றோம்ன்றீங்க இல்லையா? எங்கேயாவது பெரும்பான்மை மக்களுக்கு இதை செய்யறோம் நாங்க ஏதாவது எழுதியிருக்கோமா? ஒரு புள்ளி சொல்லுங்க, சிரிக்காதீங்க, எனக்கு சொல்லுங்க. பெரும்பான்மை அக்கா கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நேரடியா ஒரே ஒரு கேள்வி, உங்க அனுமதியோட ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரே ஒரு கேள்வி, எங்க நீண்ட கால நட்பு அன்பு ஒரே ஒரு கேள்வி ரொம்ப நாளா கேட்கணும் நினைச்சு ஷார்ட்டா தான் கேட்கிறேன். அக்கா ரொம்ப கோவமா சொன்னாங்க மசூதி எல்லாம் இடிச்சிட்டாங்கன்னு.
கடவுளை நம்புகிறவன் தான் முட்டாளாச்சே, அதுக்கப்புறம் அந்த மசூதியை இடிச்சால் என்ன இவங்க ஏன் கோவப்படுறாங்க எனக்கு புரியல. நான் வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு இஸ்லாமிக் ரிலிஜன் நான் பேசுறேன். எனக்கு ஒரு விளக்கம் வேணும். கடவுள்னு தான் சொல்றாங்கல்ல, இந்து கடவுள்னு அவங்க சொல்லல. கடவுளை நம்புகிறவன் முட்டாள். அவன் எந்த மதமா இருந்தா என்ன? நானும் நம்புறேன் கடவுள், இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். அந்த மசூதியை இடிக்கிறதுக்கு தீக்கால் என்று அவங்க ஏன் கோவப்படுறாங்க? தீக்காவில இருந்து இல்ல, எந்த அடிப்படை மனித பண்புள்ள எல்லாரும் கண்டிப்பாங்க. அதாவது ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலையோ ஒரு மசூதியோ சர்ச்சையோ அந்த மக்கள் பகுத்தறிவு பெற்று இது வேண்டியதில்லை அப்படின்னு முடிவு பண்றது வேற. அடுத்தவங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாங்க கும்பல் கூட்டிட்டு போய் இடிப்போங்கிறது உலக மனித நாகரிகத்துக்கே எதிரானது. அதனால அதை கண்டிக்கிறோம். நல்ல பதில். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். போன வாரம் கூட இந்து கோயில வந்து தமிழ்நாட்டுல இடிச்சிருக்காங்கல்ல. எந்த கோயில? ஏன் இப்ப போன வாரம் இப்ப வந்து அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்றீங்க அது வந்து சட்டத்துக்கு புறம்பான இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. வாட்ஸ்அப்ல அப்படிதான் அந்த கோயில் இருக்கு, மசூதி அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு, சட்டத்துக்கு புறம்பான இடம். அதனால தான் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாபர் வந்த காலத்துல பாபர் மசூதி எந்த இடத்தை சேர்ந்ததுங்கிறது நிரூபிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த இடம் யாருக்கு சொந்தம்ங்கறத சர்ச்சை, ஜட்ஜ்மென்ட் தப்பா சொல்றீங்க. இடம் சர்ச்சை யாருக்குங்கறத ஒரு வழக்கறிஞர் அவர்கள் என்ன விட நல்லா தெரியும். தீர்ப்புல அப்படி அவங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. நான் கிருத்தியாதரன் கிட்ட போயிட்டு நான் வரேன். கிருத்தியாதரன், எங்கேயாவது வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவோம்னு சொல்லியிருக்கோமான்னு கேக்குறாங்க பாஜக தரப்பினர். முதல்ல மாற்றிடுவோமா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதல்ல கான்ஸ்டியூஷனில் எல்லா மக்களும், பிரதமர் என்பவர் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறத பிரதமர் பதவியில் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றணும். அதை காப்பாற்றவில்லை, அவரும் காப்பாற்றவில்லை, அதை தேர்தல் ஆணையமும் கண்டிக்கவில்லை. அந்த 17,000 வழக்குகள் போடப்பட்டனங்கிறாங்க, அதுக்கும் பதில் இல்லை. முதல்ல இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறார்? மக்கள், மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அவருடைய மன்னன் மாமன்னர் எவ்வழியோ, அதாவது பெரிய வண்டியெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு ரொம்ப பத்திரமா நம்மளை இளவரசன் பாரு, அவர் மாமன்னருக்கும் மாமன்னர். அவர் முகத்தில் தூசி கூட படாது. அதுதான் பிரியங்கா மேடம் சொல்லியிருக்காங்க, தூசி கூட படாது. 10 லட்ச ரூபா உடை தான் போடுவாங்க. அது அவரோட இஷ்டம் இல்லைங்களா. ஆனால் நம்ம இன்னொருத்தர இளவரசர்னு கூட சொல்லலை, ஷேக்கோட பையன் அப்படி அவங்களோட வார்த்தை விளையாட்டு பாருங்களேன். ஷேக்கோட பையன் அப்படின்னா, அதாவது நிசாம் மாதிரியான மிகப்பெரிய ஷேக்கோட பையன்தான் ராகுல் காந்தி, அதாவது முஸ்லீம் இளவரசர் அப்படின்னு குறிப்பிடுறார். என்ன பேசுகிறாங்க? ஒரு பதவியில் பேசுறது. அவர் தான் பொய் சொல்கிறாரு. சரி போனால் போகுது. பாக்கி சொன்ன மாதிரி எலெக்ஷன் ட்ரிக்ஸு, அதுக்கு பிரதமரே 3ஆம் தர பேச்சாளர் மாரி பேசலாம். இங்கேயும் பேசினாங்க, எல்லா கட்சியிலையும் அது பேசுவாங்க. அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தெருவோரத்தில் ஒரு 4 கத்துவாங்க, மைக்கில் கத்துவாங்க, சோடா கொடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் பிரதமர்லாம் அப்படி பேசினது இந்த நாட்டில் வரலாற்றில் கிடையவே கிடையாது. ஏதோ 1-2 சம்பவங்கள் அப்பி தப்பி தான் இருக்குமே தவிர்த்து, தொடர்ந்து காலையிலேருந்து கச்சத்தீவை எடுத்தாங்க, என்னாச்சு? ஆர்டிஐ போட்டு பார்த்தா எல்லாமே பொய்ன்னு வருது. சரி, இவர் இப்போ சொன்னார் பாகிஸ்தானில் இந்திய மிஷினை எடுத்துகிட்டு போய் கள்ள நோட்டு அடித்தாங்கன்னு. இந்த மேனுஃபேக்சரர், மிஷின் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது சில மேனுஃபேக்சரர் தான். கள்ள நோட்டு எப்படி அடிக்க முடியும்? ஈவன் பிரதமருக்கே அனுமதி கிடையாது. ஆர்பிஐ கவர்னர், அந்த இங்கு வேறு, எச்சிங் பண்ணுற பிளேட்டு வேறு. எவ்வளோ வேணாலும் மிஷின், பிரிண்டிங் மிஷின் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் எச்சிங் பண்ணுற பிளேட்லேயும் இது என்ன கேம்லின் இங்கா போய் வாங்கி பாகிஸ்தானில் வாங்கி பிரிண்ட் போட? இந்தியாவோட இறையாண்மையை தவறாக குறிப்பிடுறார். பாகிஸ்தான்ல கள்ள நோட்டு அச்சிட்டாங்களா? கள்ள நோட்டு அச்சிடலை பாகிஸ்தான்ல, நம்மளோட நோட்டை அச்சிடலை. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம ரிசர்வ் பேங்க் அடிக்கிற நோட்டை பாகிஸ்தானில் அடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சரி, ஆதாரம் தான் இருக்குன்னு வச்சுப்போம். அத்தனை கள்ள நோட்டு இந்தியாவுக்கு தானே வந்திருக்கு. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, 10 வருஷம் என்ன செஞ்சீங்க? 10 வருஷம் எங்களுக்கெல்லாம் 15 லட்சம் ரூபா போட்டிங்களா? எடுத்து போடுவோம், அவ்வளோ கள்ள நோட்டு இருக்குது பாகிஸ்தானில் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்தியாவுக்கு அவ்வளோ கள்ள நோட்டு வருதுன்னீங்கல்ல. அத்தனையும் நாங்கள் டிமானிட்டேஷனில் தூக்கிடுவோங்களே. டிமானிட்டேஷனில் பிச்சை எடுக்க வச்சிங்க மக்களை, இங்கேருந்து நடக்க வச்சிங்க, க்யூவில் நிற்க வச்சிங்க. கோவிடில் மக்களை கை தட்டி இது பெல் அடிக்கிறதுக்கானாங்க. கோவிஷீல்டையும் நியாயம் இல்லை, கோவிஷீல்டில் நியாயம் இல்லை. உலகம் ஃபுல்லாக தடுப்பூசியில் இறக்கலாம். அது நான் தடுப்பூசிக்கு ஆதரவான ஆள் தான், நான் தப்புன்னு நான் சொல்லலை. கோவிஷீல்டு எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஒப்புக்கிட்டது. ஆனால் எலக்ட்ரோரல் பாண்டில் ஏன் கோவிஷீல்டு கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கணும்?
அப்படி என்றால் கோவிஷீல்டு ஊழல் உங்களுக்கு தெரிந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சு வேண்டுமென்றே இந்த மக்களை மறைச்சு அந்த சைடு எஃபெக்டை தெரியாமல் எங்களை பலி கொடுக்கும் திட்டமாக தான் நான் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல இருக்கிற விஷயத்தை பார்க்கறேன். இதெல்லாம் நான் பேசுறது உண்மை. 2 எருமை வந்தா ஒரு எருமை, 2 எருமை வந்தா ஒரு எருமை கதையெல்லாம் இங்க பாருங்க. 2 எருமை வந்தா ஒரு, நான் ஒத்துக்கிறேன், நான் தான் சொல்றேன்ல, நான் வேக்சினுக்கு ஆதரவான ஆள் தாங்க. வேக்சின் போராடி உயிரோடு இருக்க மாட்டான். ஏன் எலக்ட்ரல் பாண்ட்ல வேக்சின் கம்பெனிகிட்ட இருந்து பணம் வாங்கினீங்க? அது அப்புறம் இப்ப வர செய்திக்கு அப்ப வர செய்திக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? நீங்க என்னங்க இன்னும் இல்லாம ஒட்டத்தலைக்கு எல்லாரும் பாண்ட்ல கொடுப்பாங்க. ஆதாரம் இல்லாம வந்து 2000 ரூபாய் நோட்டை பாகிஸ்தானுக்கு அச்சடிக்கிறது மெஷின் கொடுத்தாங்க. இணையத்துல இருக்கிற ஆதாரத்தை என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட்ல என்ன ஆதாரம் இருக்கு? என்ன டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு? இந்திய அரசாங்கம் விற்றதுக்கான ஆதாரம் இருக்கு. ஓஹோ, சரி. இன்னைக்கு அதனால தான் வந்து இந்தியால வந்து எந்த விதமான வெடிகுண்டு வெடிக்கல. இல்ல, அப்படி ஒண்ணு பண்ண முடியும்னா அப்ப EVM மெஷின் கொட்டம் அடங்கியிருக்கு. காஷ்மீர்ல அமைதி திரும்பியிருக்கு. இந்த பணம், இந்த மாதிரியான கள்ளப்பணம் பாகிஸ்தான் இல்ல, அத பண்ண முடியும்னா அப்ப EVM மெஷின்லயும் என்ன வேணாலும் பண்ண முடியும்ல ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு. இதுக்கு அதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு மணிப்பூர் இருக்க. நான் பேசி முடிக்கிறேன் மேடம். எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம், அதுதான் உண்மை நடந்தது. இந்திய அரசாங்கம் டெண்டர் போட்டு வித்திருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை பேசல. பெண்கள் பில்கிஸ் பீனோக்கு அநியாயம் பண்ணாங்க. மணிப்பூர் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சு, என்ன அமைதி வந்துச்சு? மணிப்பூர்ல அமைதியாவா இருக்கு? எத்தனை முகாம்கள் இருக்குன்னு தெரியும். நான் போயிட்டு வந்தேன். நீங்க போனீங்களா மணிப்பூருக்கு? நீங்க ஒரு தமிழர் தானே, மணிப்பூருக்கு யாரும் போக வேண்டாம்னு சொன்னாங்களா? போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே சார் மணிப்பூரை. அந்த பெண்கள் நிலைமை என்னாச்சுன்னு உங்க பிரதமர் போனாரா? தெரு தெருவா பேசுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் பேசுறாரு, பிரியங்காவை பேசுறாங்க, ராகுல் காந்தி பேசுறாரு. எங்கள் ஊர் மணிப்பூர் பெண்களுக்கு என்னாச்சு? ஒரு பிரதமர் தானே. இவங்களாம் எதிர்கட்சிக்காரங்க, நான் கேட்க ரெடியா இல்லை. உங்களோட பிரதமர் எங்களோட பெண்களுக்கு என்ன நியாயம் செஞ்சார்? பில்கிஸ் பீனோக்கு விடுதலை செய்யறாங்க. பிராமணர்கள் நல்லவர்கள், அதனால் விடுவித்து விட்டோம். இதுவா சார் எங்களுக்கு வேணும்? அதுவும் பரவாயில்ல. உங்களோட மேடம் நிர்மலா சீதாராமன், அவர் பெண் அரசியல்வாதி என்பதை நான் மிக மதிக்கிறேன். ஆனால் அவர் பெண் அரசியல்வாதி என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் பிரிஜ்பூஷன் பையன், பிரிஜ்பூஷன் தவறு நிரூபணமாகவில்லை. எங்க பாராளுமன்ற, புதிய பாராளுமன்ற வாசல்ல எங்க வீட்டு எங்க பெண்கள், மல்யுத்த பெண்கள் கதறி அழறாங்க. பிரிஜ்பூஷனை நீங்க எதுக்காக விடக்கூடாதுன்னு அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க சார். கொஞ்சமாவது பெண்களோட உணர்வை நீங்க மதிச்சீங்களா? அசிங்கமா இல்ல? ஒரு பெண்கள் உணர்வை மதிக்க சந்தேஷ்காலிக்கு போங்கக்கா. என்னமோ என்னோட அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையான பாதிப்பு இருக்கிறதுனால தான் வெளியிலே வந்திருக்கு விஷயம். அவ்வளவு பெரிய போராட்டம் பேசிருக்காங்க. போய் பத்திரிக்கை படிச்சுட்டு வாங்க. நீங்க கரன்சி பத்தியும் உங்களுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. இஷ்டத்துக்கு பொய் சொல்றது. இது டிவி மீடியாலையும் பொய் சொல்றது, மோடியாலையும் எங்களை பேச விடுறது இல்லை. எங்களுக்கு பேசக்கூடிய ஒரே இடம் தமிழகம் தான். மிச்ச வட இந்தியால துருரதி, ரவீஷ்குமார் போன்றவர்கள் தான் பேச வேண்டியது. பேச கூட வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து குறுக்க பேசி பொய் பேசாதீங்க சார், பொய் பேசாதீங்க. அடுத்து உங்க பொய்க்கு தான் வரேன். எல்லா இடத்துலையும் பொய் தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் போகிறேன் எல்லா நேற்றுக்கு புதிய தலைமுறையில் ஒரு பொய் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பொய் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு தான் ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்கார், அவர்கள் முழுக்க பேசுவது பொய், நாம் நம் வேலையை பார்ப்போம், அவர்களுக்கு பதில் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா தோற்போங்கிறது கிடையாது. உங்களுக்கு மடைமாற்றுவது. எதுக்கு மடைமாற்றுவீங்க? மாஸ் ரேபிஸ்ட். இன்னைக்கு ஹெரால்டு சன் அப்படிங்கிற ஆஸ்திரேலியா பத்திரிக்கை, ஆஸ்திரேலியா பத்திரிக்கை, டைம்ஸுங்கிற லண்டன் பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க மாஸ் ரேபிஸ்டுக்கு பிரதமர் ஆதரவாக இருக்காரு அப்படின்னு. மாஸ் ரேபிஸ்ட் நல்லாவே தெரியுங்க. உள்துறை அமைச்சருக்கு உங்கள் கட்சிக்காரர் தேவராஜ் கவுடா கடிதம் எழுதியிருக்காருங்க. அவர் மாஸ் ரேபிஸ்ட், அவருக்கு நம்ம சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. அதை தவிர அவர் நேராகவும் போய் சொல்லியிருக்காங்க மைசூரில். அப்பயும் தெரிஞ்சு பிரதமர் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, இவர் ஹாசனையும் மாற்றுவார், தன்னையும் மாற்றிக்கொள்வார் அப்படின்னு ஒரு மாஸ் ரேபிஸ்ட்க்கு பிரச்சாரம் பண்ணி தெரிஞ்சே பிரச்சாரம் பண்றாங்க. அப்படின்னா இவங்களுக்கு பிரதமர் பதவி மட்டும்தான் முக்கியம், ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். வடக்கு மேல இருக்கு, சட்டம் நடவடிக்கை எடுத்து தாராளமா தண்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதாவது எங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க வேலிடே இல்லையே. பிரதமர் காப்பாத்துறாங்களா, அமித்ஷா காப்பாத்துறாங்களா? சட்டம் கடமையை செய்யணும்னு அனுமதிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியால இருந்து பத்திரிக்கை ஏன் கூட்டிட்டு ஒரு எம்பி உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியாம ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட முடியுமா?
ஒரு எம்பி உள்துறை அமைச்சருக்கு தெரியாம ஜெர்மனிக்கு போக முடியுமா? ஆமா, குடியுரிமை போனாரா எப்படி போனாரா உள்துறை அமைச்சருக்கு தெரியாம ஒரு எம்பி போயிட முடியும் அப்படின்னா ஓகே ஓகே, எனக்கு தான் தெரியலன்னு வச்சுக்கிறேன், எனக்கு தான் தெரியலன்னு வச்சுக்கிறேன். நீங்க தான் அதி புத்திசாலி, மகா புத்திசாலி. ஆனா எங்களோட 2000 பெண்களுக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாத, அதை பற்றி பேசாத, வாயை திறக்காத, அவர்களுக்கு நியாயம் வழங்காத ஒரு பிரதமர் இன்னும் கேவலமாக இன்னும் சொல்றேன், முதல்வரை கேட்கிறாரு ஒரு கேள்வி, உங்களை தமிழர்களை கேவலமாக பேசுகிறா, நீங்கள் கூட்டணியை முடிச்சிக்கங்க. கேவலம்னா என்னென்னா ஆப்பிரிக்கன்னு சொல்லிட்டாங்களாம். நாங்கள் தொல்குடிகள், நாங்கள் ஆப்பிரிக்க நிறத்தில் இருக்கிறோம். அதை யாராவது சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இகழ்தல், யாரையும் உயர்த்தியும் பேசக்கூடாது, தாழ்த்தியும் பேசக்கூடாது. அதுதான் தமிழர் பண்பாடு. நீங்க சப்போர்ட் பண்றீங்க? உங்க கட்சி தலைவரே அவமானமான பேசிட்டாரு, காங்கிரஸ் தலைவரே சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அன்அக்செப்டபிள்னு காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லிட்டாரு. மறுபடியும் அவங்க சொல்றாங்களே நாங்கெல்லாம் ஆப்பிரிக்க பழங்குடிகள்ங்கறாங்க. சுட்டி காட்டுறது வந்து ரொம்ப அவலம் இல்லையா? காங்கிரஸ் தலைவர் சொல்லிட்டாரு. சொன்னது நாங்களா காங்கிரஸ் தலைவர்? அவரை கட்சியை விட்டு நீக்கிறது நாங்களா காங்கிரஸ்? எங்களுக்கு முக்கியம். அது எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க? அரேபியர்கள் அவரு போயிட்டாரு, காங்கிரஸ் தலைமையே தவறுன்னு சொல்றாங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு கேக்குறேன். வேண்டியது இங்க பிரஜ்வல் ரேவனாக்கு பேச மாட்டீங்க, பிரஜ்வல் ரேவனாக்கு பேச மாட்டீங்க. எங்கயோ அமெரிக்கா மாறி மாறி பேசுறீங்க. அடுத்து சாம்பிளோட அரேபியர்கள் வந்தார்கள், கிழக்குல இருங்க, அது வரலாற்றுக்கு சம்பந்தப்பட்டதுதான். மேங்லாய்டு அப்படிங்கிறவங்க வந்து மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்களும், அரேபிய இனத்தை சார்ந்தவர்களும், ஆரிய இனத்தை சார்ந்தவர்களும், திராவிட இன ஆப்பிரிக்க இனத்தை தொல்குடிகளும் சேர்ந்ததுதான் இந்தியா. இதெல்லாம் தான் காங்கிரஸோட தவறான சித்தாந்தம். பாரத நாட்டின் தொல்குடிகளை எப்படி இவங்க நம்மள வந்தேரிகளா? அப்ப அத்தனை பேரும் வந்தேரிகளா? நம்ம எல்லாருமே ஆப்பிரிக்கால இருந்து இங்க வந்தோமா? நமக்கு என்ன படிக்கல? நீங்க தமிழ் காலத்துக்கு பதில் சொல்லணும். எனக்கு ரத்தம் கொதிக்குது. உண்மையில சொல்றேன் இதுக்கான குற்றச்சாட்டுக்கு பாஜக பதில் சொல்லக்கூடாது. எல்லா கல்லும் மண்ணும் முன்னாடி வந்த குடி தமிழ் குடி, அதை போய் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கிற ஒரு ஆள் சொன்னாங்க. அவருடைய அறிவியலை காட்டுது. மொழியியல் ஆய்வுல எடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழினுடைய வேர் சொற்கள் ஆப்பிரிக்க மொழியில இருக்கா இல்லையா? எப்படி இருக்க முடியும்? அது சொல்லுங்க, எப்படி இருக்க முடியும்? அதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். தமிழ்ல இருந்து அங்க போயிருக்கோம், ஆப்பிரிக்கால இருந்து தமிழ் வந்துட்டீங்க. அவலமா சொல்றீங்க. எல்லா பக்கமும் ஆப்பிரிக்க மொழியில இருந்தா தமிழ் வந்துச்சு. என்னோட தமிழ் ஞானம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஆப்பிரிக்கால தமிழ் சொல்லுங்க, தமிழ்ல இருந்தா போயிருக்கோம். அதாவது அவங்க நிறைய விஷயங்களை வரிசையா சொல்றாங்க. நம்ம வந்து இங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தோம்னா அவங்களால சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவங்க சொல்ற கருத்துக்கு எவ்வளவு முரண்பாடு இருக்கா, நான் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு படுதா? உங்க கருத்துல வரிசையா 1 2 3 போட்டு சொல்லுங்க. கூடவே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது விவாத முறை அல்ல. அதனால நான் சொல்றேன். ரெண்டாவது, டோனி ஜோசப் புத்தகம் ஏற்கனவே வந்திருக்கு. இந்த பிளேட்ஸ், இந்த கண்டங்கள் எப்படி இருந்தது, எப்படி உடைஞ்சது அப்படிங்கும்போது இந்த தட்டுகள் எப்படியெல்லாம் மாறி இருக்கு. இது பெரிய ஆராய்ச்சி. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு வந்து பச்சையம்மன்னே பேர் இருக்கு. அவங்க வந்து மண்ணை வந்து சாம்பல் மாதிரி, திருநீர் மாதிரி பூசக்கூடியவங்க. இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் வந்து இந்த பெரிஃபரல் இஷ்யூஸ் மாதிரி அங்கங்கே ஓரமாக இருக்கிறது. இவங்களால ரேவண்ணாவும் அவருடைய மகனும் நடத்தி இருக்கிற அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் இதெல்லாம் சொல்றாங்க. ஐயோ, கடுமையான மோசமான. நீங்க 2000 வீடியோன்றத முதல்ல நம்மளால நம்பவே முடியல. அதை உங்க கட்சிக்காரரே கடிதம் எழுதிய பிறகும் அந்த ஆளுக்கு சீட்டு கொடுத்து நீங்க போய் வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்றீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, பிரிஜ்பூஷன் விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய ஒலிம்பிக் மெடலை வென்று கொடுத்த தங்க மகள்கள் நின்று கதறுகிற காட்சியில இந்த ஆற்றாத அழுத கண்ணீர் இருக்கு இல்லையா, இலக்கியம் எல்லாம் சொல்றாங்க கண்ணகியின் கண்ணீர் மதுரை எரிச்சதுன்னு. இவங்களுக்கெல்லாம் இந்த கதையெல்லாம் தெரியாது. அந்த பெண்கள் விடுற கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தான் யாராவது எங்கேயாவது எடுத்து பேசினா, சல்மான் குர்ஷித் சொந்தக்காரங்க பேசினாங்க, அவர் அங்கே பேசினாரு, ஒருத்தர் இங்கே, இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இஷ்யூவை நான் இஷ்யூ ஆக்குறது, நான் இஷ்யூவை இஷ்யூ மாதிரி கொண்டு வர்றது. இது வந்து அவங்களுடைய சித்தாந்த பயிற்சி. அதுதான் இந்த தேர்தலையும் ஒரு யுக்தியா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்க. திரு
பாக்கி இந்த தேர்தலில் ரேவண்ணா விவகாரம் பெருசாக பேசப்பட்டது. பெண்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லை பாஜக. பிரிஜ்பூஷன் விவகாரமாகட்டும், மணிப்பூர் விவகாரமாகட்டும், அதில் எல்லாம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கிறதே இல்லை. ஆனால் எத்தனையோ பல விஷயங்களை சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் மேடை தோறும் பேசுகிறாங்க. ஆனால் முக்கிய விஷயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் பிரதிநிதிகள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பதில் சொல்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பதில் சொல்லலை என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது புகார்களுக்கு ஆனவர்கள் யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா காலத்திலும் இந்த பெண் பாலியல் இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை இந்த உலகம், இந்த இந்திய சமுதாயம் அல்ல சமுதாயம் பொதுவாக ஆண ஆதிக்க சமுதாயம். அது இருக்கிற வரையில் இந்த பெண் அப்புறம் எதுக்கு நாரி சக்தின்லாம் நம்ம சொல்லணும்? அப்போ சொல்லவே கூடாதா? மாத்தணும்ல. எல்லாரும் தான் சொல்றாங்க, எல்லா கட்சியும் சொல்றாங்க. உடனே மாத்த முடியாது சார். நானு ஒரு நிமிஷம், நான் யாருடைய பேச்சையும் குறிப்பிடல. பல சமயம் விரல் நீட்டினா எனக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். என்னோட கருத்தை நான் தெளிவா சொல்றேன். நான் யார் சார்பான அல்ல. ஒவ்வொரு நாளைக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறது அதுல இருக்கக்கூடிய இன்னொரு பார்வையை தான் நான் கேட்கிறேன். நான் சொல்றது இது ஆண ஆதிக்க அரசியல்ல உலகத்துல இந்த மாதிரியான இது இருக்கு. அதுக்காக ஒரு சர்டிபிகேட் கொடுத்தல, பாராட்டல. எல்லாமே கண்டிக்கப்பட வேண்டியது. சமூக மாற்றம் நிர்வாண பெண் உடல் பகுதிகளா தொடுவாங்க. அதுதான் ஆணாதிக்க அரசியல். புரிஞ்சுக்கிறேன். அவங்க சொல்றது எனக்கு புரியல. உலகமே எதுவாக இருந்தாலும் என்னுடைய பார்வை வேற. மணிப்பூர் விவகாரத்துல சொல்றாங்க, ஆடை அகற்றப்பட்டு பெண்கள் அத்தனை ஆண்கள் மத்தியில அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அதுதான் ஆணாதிக்க சமூகம் செய்யக்கூடிய செயல். அதுதான் சத்தியமாக சொல்கிறேன். அது ஒன்றுதான். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் வேற. இல்ல, அதுக்கு ஒரு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குமா? அதுக்கு ஒரு அரசாங்கம் அங்கீகாரம். பெண் காவலர்கள் இடுப்பை ஒரு திமுகவினர் பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். இல்ல, அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டு வந்த போதும் அவங்க கட்சி நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. மேல எந்த மாதிரி குற்றச்சாட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இவங்க எம்பி சீட் கொடுப்பாங்க, மந்திரி கொடுப்பாங்க, அவங்கள பதம் பார்த்து தான் எடுப்பாங்க. நாட்டினுடைய பிரதமர் இதை நியாயப்படுத்துவார். இவங்க சித்தாந்தமே குழந்தை திருமணம் பண்றது, பெண்களை எரிக்கிறது. என்ன மரியாதை கொடுக்குற? சமீபத்தில் எந்த குழந்தை திருமணம் அட்டெண்ட் பண்ணீங்கக்கா? இல்ல, சமீபத்தில் என்ன புராண காலத்தில் நடந்தது? நீங்க எவ்வளவு காலத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க? மற்றவர்கள் பேச உங்களுக்கு டைம் இருக்கு. நான் டைம் கொடுக்கலன்னு சொன்னேனா? டைம் கொடுக்கலன்னு சொன்னா புடிச்சுங்க. You will come. I just put my own idea. Yes sir, you have time. The other side of the coin. That's all. Come to the point. My stand. Please come to the point. I say in every debate that I used to pinpoint the other side of the coin. அத புரிஞ்சுக்கங்க. சரி வாங்க. நான் நடுவுல எதையா பேசும்போது புரிஞ்சுக்கங்க. திசை திருப்பும் அரசியல்ன்றாங்க, பொய் பிரச்சாரம்ன்றாங்க. அதை நீங்க எப்படி சொல்றீங்க? நான் அத முதல்லயே சொல்லிட்டேன். அப்புறம் நான் கிரிக்கெட் உதாரணம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அங்க நீங்க he is my friend, இப்ப ஸ்ரீகாந்த் பேட்டிங், நான் பவுலிங்னா ஸ்ரீகாந்த் is my good friend, அதனால bowling போடக்கூடாதுன்னு இருக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் இவர் விக்கெட்டை வீழ்த்துவது. என்னுடைய நோக்கம் அவர் பந்து அடித்தா கேட்ச் பிடிப்பது, இவர் தோத்து போகணும். இதுதான் கிரிக்கெட்டுடைய அடிப்படை நோக்கம். கிரிக்கெட் மட்டுமல்ல, எல்லா கேமுக்கும் தான். அந்த ஒரு உதாரணத்துக்கு கிரிக்கெட் சொன்னேன். அதனால அதே மாதிரி தான் தேர்தலில் வேற ஒன்றும் கிடையாது. களத்தில் எதிரி யாரு, அதை வீழ்த்துவதற்கு என்னென்ன உத்திகள் அது சரியா தப்பாங்கிறது எத்திக்ஸ் எல்லாம் பேசிட்டு முடியாது இந்த காலத்துல. அது ஒரு காரணம். நான் ஒரு சில 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். எனக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே தர வேண்டாம். ஒன்று, இந்த தனியார் மயத்துக்கு என்ன காரணம் சொல்லணும்னா, காங்கிரஸ் நம்ம பிளேம் பண்ண வேண்டாம், பிஜேபியும் பிளேம் பண்ண வேண்டாம். என்னன்னா, இது உலகளாவிய அணுகுமுறை. பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் வந்த பிறகு எல்லா நாடுகளுமே இதுதான். இப்போ நம்ம செய்கிற பல விஷயங்களில் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, சர்வதேச அமைப்புகளுடைய செல்வாக்கு இருக்கிறது, மறந்து கொள்ளக்கூடாது. ஒன்று ஏது சொல்றேன்னா, இப்போ உடனே பிஜேபி கவர்மெண்ட் 1000 கம்பெனிகளை தனியார் தாரவாத்துச்சு நம்ம பேசலாம். அதில் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், மேடையில் பேசலாம், கைதட்டலாம் வாங்கலாம், ஓட்டு வாங்கலாம், இடம் வாங்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, தண்ணி தொட்டி இருக்கு, முதல்ல
காங்கிரஸ் குழாவை திறந்து விட்டுருச்சு, காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கட்சி வந்து இப்போ பிஜேபி திறக்குது. அதுக்குள்ளே 90% ஆஃப் த வாட்டர் ட்ரெயின் ஆகிடுச்சு. போன பிறகு கடைசியில் திறந்தோன்னு கடைசி குழாவை திறந்தோடனே இந்த பிஜேபியை பற்றி ப்ளேம் பண்ணுறோம். அதுதான் தவறு. எல்லாரும் செய்கிறார் தவறுகள், எல்லா தவறுகளும் எல்லாரும் செய்கிறார். ஒன்று. இன்னொன்று விஷயம், கோவில் இடிக்கிற விஷயத்தை பற்றி டிஆர் பாலு பேசினது காணொலி வந்திருக்கிறது யூடியூப்ல. நான் இந்த கோயிலை இடிச்சேன், இந்த கோயிலுக்கு இடிச்சிட்டேன், நான் குறுக்கிட வேண்டாம். நான் குறுக்கி முடிச்சோம்னே நீங்க தாராளமா பேசலாம். அதை ஒரு பிரகடனமாக சந்தோஷமா சொல்றாங்க இல்லையா, அந்த உணர்வு தவறுன்னு நினைக்கிறேன். எனக்கு கடவுள் சொல்றேன், நான் மதம் சாராதவன், கடவுள் பற்றாளன் அல்ல. அந்த வீடியோவே பாதி சார், நீங்க பார்த்ததே பாதி வீடியோ. சரி, ஓகே ஓகே, थैंक यू திரு சந்திரசேகர், உங்களுடைய இறுதி கருத்து. டைம் இல்ல மேம். இல்ல, அதை விட ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். ஒரு கருத்தை மட்டும். நம்பி நம்ம பிரக்ஞா சிங் தாக்கூருக்கு சீட்டு தரல, பிரிட்ஜ் பூஷன் தரல, உடனே மகனை தந்தான்னு பேசுவாங்க. அதை நான் பேசிடுறேன். ஆனந்த் ஹெக்டே அவர் அதாவது பிஜேபியோட கொள்கைக்கும் இந்திய அமைப்புக்கும் விரோதமாக பேசுகிறார். அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. அவர் கடந்த முறை தேர்தல் உத்தரகர்நாடாவில் 5 லட்சம் ஓட்டுகள் பெற்று ஜெயிச்சவர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் டி.கே. சுரேஷ்குமாருக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன்? ஓகே, டைம் இல்ல. திரு சந்திரசேகர், உங்களுடைய இறுதி கருத்து சார், சுருக்கமா. என்னுடைய இறுதி கருத்து அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு டஃப் சேலஞ்சு. இந்த 10 வருஷம் இருந்த அந்த 2 வேவ் எலெக்ஷன் இப்போ இல்லை. இப்போ நடக்கிறது ஒரு ரியல் எலெக்ஷன் ஆன் த கிரவுண்ட். இஷ்யூஸ், லோக்கல் இஷ்யூஸ் பேசுகிறாங்க, அந்தந்த ஸ்டேட் இஷ்யூஸ் பேசுகிறாங்க. முந்தி மாதிரி ஒரு புல்வாமா அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு தேசியவாதம் பேசப்பட்டது, அல்லது 2014 ஊழல் என்று சொல்லி வளர்ச்சி என்ற கோஷத்தில் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த 10 வருட ஆட்சிக்கு பிறகு அந்த பிஜேபி ஆட்சி மீது ஒரு அதிருப்தியும் அந்த ஆட்சியின் நடவடிக்கைகள் மீது மக்கள் கொண்டுள்ள கோபங்களும் இப்பொழுது வெளிவருகிறது. அதுதான் இந்த ரிசல்ட்டில் வரும்னு நான் நினைக்கிறேன். கிருத்திகாதரன், இறுதி கருத்து 30 செகண்ட்ஸ்ல மேம். அதாவது பொய்யை உண்மையெல்லாம் ஆக்க முடியாது, நம்மளுக்கு அது வேலை கிடையாது. முழுக்க நிராகரிக்கிறது ஒன்று தான் இப்போ செய்ய முடியும். பிரதமர் சொல்லும் கருத்துக்களும் பாஜக அவர்கள் டிவியில் மீடியாவில் மோடியால் சொல்லும் கருத்துக்களும் இந்த 400+, 370 போன்ற மாய பிம்பங்களையும் மக்கள் முழுக்க நிராகரிப்பதை தவிர்த்து வேறு வழியே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை நிராகரிப்பது ஒன்றே வழி என்று என்னோட இறுதி கருத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே பொய். அவங்க வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க. இல்லாத விஷயங்கள் காங்கிரஸ்ல சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன். ஓகே, थैंक यू. 10 செகண்ட்ஸ். இப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எங்க கணக்கு தொடங்க போறோம். இன்னும் தென்னிந்தியாவில் எங்க கணக்கு அதிகரிக்க போகுது. அதனால 400க்கு மேல வருங்கிறதுல எங்களுக்கு மிக துல்லியமான கணிப்பு இருக்கிறது. நம்பிக்கைக்கு நன்றி சார். 5 செகண்ட். அவங்க கணக்கு தொடங்க போறாங்கன்னா அங்கெல்லாம் கலவரங்கள் நடத்த போறாங்கன்னு அர்த்தம். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இல்ல. அந்த முடிவெல்லாம் கிடைக்காது. ஜூன் 4ஆம் தேதி அவங்களுக்கு நல்ல பாடம் கிடைக்கும். அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள்ல எனக்கு இறுதி சுற்று வேண்டாம். நீங்க இறுதி சுற்று முடிச்சிட்டீங்க. அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யங்கள்லாம் வரப்போகுதுங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.